மலேசியாவுல பஷார், ரமதான் அந்த மாரி மத்த அந்த பஸார் மலம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த இடங்கள்ல வந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கலர் கலரா வந்து ஜூஸ் வந்து வாங்கி குடிக்கலாம். ஒண்ணு இது வந்து ஆப்பிள் ஜூஸ் அப்படின்ட்டாங்க. அடுத்து ரோஸ் மில்க்கு இந்த மாரி வகை வகையா ஜூஸ் இருக்குது. அதோட பக்கத்து கடைக்கு போனா, கோஸ்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. என்னடா அது கோஸ்ட் தண்ணி ஜூஸ்ன்னு சொல்லி பார்த்தா, நம்ம நொங்கு பனங்காய் நொங்கு எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வச்சு இத வந்து ஜூஸ் போட்டு குடுக்குறாங்க. ஆனா, இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா போடுறாங்க. பிளாக் கலர்ல. அது நான் வந்து வாங்கல. ஏன்னா வந்து ஏற்கனவே இதெல்லாம் வாங்கி குடிச்சேன். அது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இல்ல. நொங்க மட்டும் தனியா எடுத்து போட்டு குடுத்துருந்தாங்க அப்படின்னா, இன்னும் செம்மையா டேஸ்ட்டா இருந்திருக்கும். அத அவங்க அப்படி குடுக்கல. அதோட நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியில வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா, மழை வந்துருச்சு. இது என்னடா இது நமக்கு வந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு, அதோட சரி பக்கத்தில அப்படியே இருக்கிற கடைகளெல்லாம் பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு, அப்படியே நேரா கிளம்புனோம். மேகத்த பார்த்தீங்களா, எவ்வளோ அழகா செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் வந்து மலேசியாவுல இந்த மாரி பஸார் மாலத்தில வந்து நோன்பு தொறக்கிறதுக்கும் சரி, மற்ற நாட்கள்லையும் நோன்பு அல்லாத மற்ற நாட்கள்லையும் சரி, இந்த மாரி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா வந்து இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு போவாங்க.